உழைக்கிற வர்க்கம் மட்டும் உள்ளங்கால பிறந்தவன் சொல்றவங்களோட தத்துவத்தை எரிச்சு காட்டண்டா. மனுஷன் அடிமைப்படுத்துற கொடுமையை ஒழிக்கிற வரைக்கும் எனக்கு இனிமே தூக்கம் இல்லை. கல்வித்துறையா இன்னைக்கு அன்புடன் மகேஷ் பொய்யாமலை அமைச்சர் அவர்கள் அற்புதமான பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. தமிழகத்தினுடைய மாபெரும் தலைவராக இன்று உலகம் முழுவதும் மு.க. ஸ்டாலின் என்று ஒற்றை சொல்லால் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு முதல்வராக இன்றைய தமிழக முதல்வர் திகழ்கிறார். இன்றைய 2026ஆம் ஆண்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் 200க்கு மேலே நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களே சொல்கிறாங்க. கட்சிக்காரங்க நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் பொதுமக்கள்கிட்டருந்து அவங்க வாயிலேருந்து என்ன வருதுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். பொதுமக்களுடைய பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக 2026ஆவது சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலினுடைய கூட்டணி ஆட்சி தான் இந்த தமிழகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்றைக்கு மிகப்பெரிய பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு இன்றைக்கி நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு பெண்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவிகளாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறை சார்ந்த வீரர்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் எத்தனை சட்டத்துறையாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், அத்தனை துறைகளுக்கும் இன்றைய முதல்வர் பார்த்து கல்வித்துறையா இன்னைக்கு அன்புடன் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் அமைச்சர் அவர்கள் அற்புதமான பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதே போல வியாபாரிகளுக்கு நல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இதே போல பெண்களுக்கு மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு கலைஞர் மகளிர் உதவித்தொகையை ஊக்கத்தொகையை மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணி சொல்றாங்க, பஸ் ஸ்டாண்டில் ஒரு யூடியூபர் செய்தியை சேகரிக்கிறாரு. அந்த மாதிரி சொல்லுது, பெத்த மயன் கூட எனக்கு பணம் கொடுக்க மாட்டேறான், ஆனால் மு.க. ஸ்டாலின் எனக்கு 1000 ரூபா மாதம் போட்டு வர்றாரு, என்னுடைய மயன் மாதிரி அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இது பொதுமக்களுடைய கருத்து. பொதுமக்கள்கிட்ட என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால இந்த வரக்கூடிய தேர்தலில் 2026 தேர்தலில் இருக்கக்கூடிய எங்களுடைய கூட்டணி கட்சி வலுவாக இருக்குது, பலமாக இருக்குது. இன்னைக்கு எத்தனை புதிய கட்சிகள் தோன்றினாலும் தோன்றின வேகத்திலே மறையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எவ்வளோ ஸ்பீடாக தோன்றுதோ அதே ஸ்பீடாக மறையும். இதுக்கெல்லாம் நம்ம நிறைய வரலாறுகள் இருக்குது. சிவாஜி காலத்திலேருந்து விஜயகாந்தா இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், இது போன்ற நிறைய முன்னணி நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. வந்த ஸ்பீடிலே மறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பெரிய மீடியாக்கள் தான் அப்படி இப்படின்னு சொல்லி யூடியூபர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன். இன்னைக்கு கமல் அவர்கள் ஒரு வார்த்தையை முன்மொழிஞ்சார் பேட்டியில். என்ன சொன்னார்னா, எனக்கு கூடக்கூடிய இந்த கூட்டத்தை மொத்தமாக நான் என்ன நினச்சிட்டேன்னா ஓட்டுகளாக நினச்சிட்டேன், இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை உணர்ந்திருக்கார். அதுபோல் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த விஜய் அவர்களும் உணர்வார் அப்படிங்கிறது தேர்தல் உணர்த்த வைக்கும் அவரை அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுபோல இன்றைக்கு தமிழக முதல்வருடைய ஒவ்வொரு திட்டங்களும் சொல்லுவாங்கள்ல, காமெடியாக சொல்லுவாங்கள்ல, ரூம் போட்டு யோசி போகிறோம் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமும் ரொம்ப நுணுக்கமாக ஆழமாக தீர ஆராய்ந்து ஒவ்வொரு செயலையும் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு போகக்கூடிய திட்டங்கள் அனைத்து திட்டங்களும் இன்னைக்கு இப்போ அற்புதமாக வடிவமைச்சிருக்காரு இந்த திராவிட முதல்வர். இன்னைக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு, ஆண்களுக்கும் கொடுக்குறாரு, பெண் மாணவர்களுக்கும் கொடுக்குறாரு. அதே போல் இன்னைக்கு 43 துறைகளையும் வீடு தேடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் உங்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அற்புதமான திட்டத்தை அனைத்து முதல்வரும் வியக்கக்கூடிய திட்டத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே பரபரப்பாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அரசு துறையில் ஒரு பட்டா மருந்தும் வேணுமா கொடுத்து 10 நிமிஷத்தில் இன்னைக்கு பட்டா மருந்தும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு
வரி ரசீது வேணுமா, வரி போட்ட உடனே வரி ரசீது கிடைக்குது. ஆதார் கார்டில் பேர் சேர்க்கணுமா, 10 நிமிஷத்துல வேலை நடக்குது. எல்லாம் 10 நிமிஷத்துல இன்னைக்கு அரசு துறைங்கிறது அப்படியே டிஜிட்டல் மயமா ஆகிட்டு போயிட்டு இருக்கு. மக்களை தேடி உங்களுக்கு நாங்கள் வர அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் சொல்லக்கூடாது, அரசு ஊழியர்கள் வந்து உங்கள்கிட்ட மக்களை தேடி வந்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன குறை இருக்கு சொல்லுங்க சொல்லி இன்னைக்கு கேட்டு ஒவ்வொரு துறைகள்லையும் இன்னைக்கு மக்களை தேடி போய் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதற்கு மேல ஒரு அரசு பொதுமக்களுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இருக்க 100% செஞ்சாச்சு. இன்னைக்கு மருத்துவமனையாக இருக்கட்டும், ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லக்கூடிய மருத்துவமனைகள்லாம் இன்னைக்கு வாடகை கட்டிடத்தில் இயங்கினதெல்லாம் இன்னைக்கு வந்து சொந்த கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கோம். புதுக்கோட்டையில் முத்துராஜா அவருடைய ஃபண்டில், இன்னைக்கு எம்எல்ஏடைய ஃபண்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபண்டையும் அவர் முழுசாக பயன்படுத்தினார். இன்னைக்கு ரேஷன் கடையெல்லாம் வாடகை இருந்தது. நான் வசிக்கக்கூடிய பகுதியில் ரேஷன் கடை வாடகை கடையாக இருந்துச்சு. அதை வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சொந்தமாக நகராட்சி இடத்துல கட்டி கொடுத்து இன்னைக்கு வந்து சொந்தமான கடைகள் எல்லா பகுதியிலுமே, என்னுடைய ஏரியா மட்டும் கிடையாது, தமிழ் புதுக்கோட்டை இருக்கக்கூடிய அத்தனை ஏரியாலுமே இந்த மாதிரி சொந்த கட்டிடங்கள் கட்டி கொடுக்குறாங்க. அதே போல் வாக் வித் எம்எல்ஏன்னு ஒரு திட்டத்தை வந்து தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து தொகுதி ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டில் நடக்கணும், நடந்து வீடு வீடாக போய் என்ன குறைன்னு கேட்கணும். தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. புதுக்கோட்டை எம்எல்ஏ போயிட்டு இருக்காரு. அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய எம்எல்ஏக்கள் வந்து வாக் வித் எம்எல்ஏங்கிற அந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இறங்கி வீடு வீடாக டோர் பை டோரா நிறைய விஷயங்கள்ல நிறைய அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓட்டு கேட்க வந்தாரு, அதுக்கப்புறம் இப்போதான் அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு கேட்க வராருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. திமுகவுடைய ஆட்சி அற்புதமான ஆட்சி. நேரடியாகவே காலத்தில் இறங்கி வீடு டோரை தட்டி உங்களுக்கு என்னமா குறை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடிய அற்புதமான, உலகமே மெச்சக்கூடிய அற்புதமான தலைவருடைய ஆட்சி நடைபெறுகிறது. நன்றி.